ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு சுண்டல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சுண்டல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு சுண்டல். நம்ம ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்படி ஊற வச்சு செய்யும்போது நம்ம வந்து குயிக்காகவே வெந்துடும். நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருங்க. இது வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும். நம்ம வந்து குக்கரில் தானே வேக வைக்கும். நல்லா எக்ஸஸாக தண்ணி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வேஸ்ட்டாக வந்து வடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் அளவோடு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுண்டல் தானே, எப்போது மாதிரி தானே செய்தாங்கன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து அந்த சுண்டல் போட்டதுலேருந்து கொஞ்சம் தான் மேலே இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இது வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன். இங்கே பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாமல் நமக்கு ஃபைனாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அதை மறுபடியும் வந்து ஸ்டவ்லேயே வச்சு வற்ற விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்துட்டுனா அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு சூப்பு மாதிரி குடிச்சிருங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. போதும் நமக்கு. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக வேகணும்னு இன்னும் ஒரு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிசம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தான் நான் தாளிசம் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிசம் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் பூவும் நம்ம ஆட் பண்ணுவோம் பாருங்கள். அதனால் குழந்தைகள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களுமே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிசம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பொன்னிறமாக ஆகக்கூடாது, கொஞ்சம் லேசாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இந்த வெங்காயம் வந்து வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லேசாக வதங்கினா போதும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும் 3 வந்து காஞ்ச வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த பச்சை மிளகாவும் காஞ்ச வத்தலும் போட்ட உடனே நல்ல ஒரு வாசம் வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பச்சைப்பயிறு வந்து எவ்வளோ ஹெல்த்திங்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹைலி ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூ இதில் கொஞ்சம் வந்து ஜீனியும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை வந்து இந்த பச்சைப்பயிறு வச்சு சுண்டல் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த வேக வச்சு அந்த பச்சைப்பயிறு வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இப்படி நம்ம குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இப்படி தாளிசம் பண்ணி கொஞ்சம் தேங்காய் பூலாம் ஆட் பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு சுண்டல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. தண்ணி மட்டும் எக்ஸஸாக வச்சிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் வந்து தாளிசம் பண்ணி 2 கிண்ணத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து காரமாக வேணுங்கிறவங்களுக்கு இது அப்படியே கொடுக்கலாம். இப்போ வந்து குழந்தைகளுக்காக நம்ம கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஹீட்டாக இருக்கும்போதே இந்த சூட்டோடு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். குழந்தைகள் வந்து ஆகா ஓகோன்ட்டு அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸில் இந்த ஜீனி போட்டு சாப்பிடக்கூடிய பச்சைப்பயிறு சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோ வேணும்னா நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.